விஜயகாந்த் மறைவு செய்தியை கேட்டதும் ரஜினிகாந்த் செய்த செயல். தேமுதிக முன்னாள் தலைவரும் தமிழ் சினிமாவின் மூத்த நடிகருமான கேப்டன் விஜயகாந்த் இன்று காலை காலமானார். விஜயகாந்த் இறந்த செய்தி அவரது குடும்பத்தினர், திரைப்பிரபலங்கள், மக்கள் மத்தியில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்நிலையில் கேப்டன் மறைவு செய்தியை கேட்டதும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மிகப்பெரிய முடிவை எடுத்திருக்கிறார். இது ரசிகர்கள் மத்தியில் கவனத்தை ஈர்த்து வருகிறது. தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருந்து அதன் பிறகு அரசியலில் களம் கண்ட பின்னர் சினிமாவிலிருந்து விலகியவர் கேப்டன் விஜயகாந்த். சினிமாவில் இருந்தபோது நடிப்பது மட்டுமல்லாமல் திரைப்பிரபலங்கள், திரைக்கலைஞர்கள், பின்னணி களப் பணியாளர்கள் ஆகியோரின் நலத்தில் அதிக கவனம் செலுத்தியவர் விஜயகாந்த். நடிகர் சங்க தலைவராக இருந்தபோது நடிகர் சங்கத்தின் பெயரிலிருந்து 2 கோடி ரூபாய் கடனை அடைத்ததில் முக்கிய பங்காற்றியவர் விஜயகாந்த். அந்த வகையில் தமிழ் சினிமா நடிகர்கள் மத்தியில் அதிக மரியாதையையும் பாசத்தையும் பெற்றவர் இவர். அரசியலில் வந்த பிறகு சினிமாவில் இருந்து விலகிய விஜயகாந்த் அரசியலிலும் மக்கள் மனதை கவர்ந்திருக்கிறார். கடந்த சில வருடங்களாகவே விஜயகாந்தின் உடல்நிலையில் பாதிப்பு ஏற்பட்டு வந்த சமயத்தில் சில வாரங்களுக்கு முன்பு விஜயகாந்துக்கு தீவிர சிகிச்சை தேவைப்படுகிறது என மருத்துவமனை அறிக்கை வெளியிட்டிருந்தது. அதைத் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்த விஜயகாந்த் சில வாரங்களுக்கு பிறகு டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். கொரோனா தொற்று பாதிப்படைந்த விஜயகாந்த் இன்று காலை காலமானார். அரசியல் கட்சி தலைவர்களும், பிரமுகர்களும், தொண்டர்களும், ரசிகர்களும், திரை பிரபலங்களும் விஜயகாந்தின் மறைவுக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். அந்த வகையில் இன்று தமிழ்நாடு முழுவதும் மக்களை இந்த சம்பவம் உலுக்கியிருக்கிறது. ரஜினிகாந்த் மற்றும் விஜயகாந்த். தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக வலம் வருகிறார் நடிகர் ரஜினிகாந்த். ரஜினிகாந்த் மற்றும் விஜயகாந்த் நல்ல நட்புரிமை கொண்டவர்கள். சினிமாவில் இருக்கும் போது போட்டி போட்ட நடிகர்களாக இருந்தாலும் இவர்களின் நட்பிற்கு அதிக கவனம் இருந்தது. அந்த வகையில் விஜயகாந்த் மற்றும் ரஜினிகாந்த் பாலச்சந்தரின் மனதில் உறுதி வேண்டும் படத்தில் ஒரு பாடலில் இணைந்து நடித்திருப்பார்கள். திரைப்பட விழாக்கள், நடிகர் சங்க விழா, பொது நிகழ்வுகளில் இருவரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் தற்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இயக்குனர் விஜய் ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் படத்தின் படப்பிடிப்பு பிஸியாக இருந்து வருகிறார். படத்தின் படப்பிடிப்பு தற்போது நாகர்கோவிலில் நடந்து வருகிறது. கேப்டன் விஜயகாந்தின் மறைவு செய்தியை அறிந்ததும் வேட்டையன் படத்தின் படப்பிடிப்பை ரத்து செய்துவிட்டு சென்னைக்கு வருகிறாராம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். நண்பர் விஜயகாந்திற்கு இறுதி அஞ்சலி செலுத்த வேண்டும், அதுவே முக்கியம் என ரஜினிகாந்த் படப்பிடிப்பு தளத்தில் பேசியது தற்போது ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்து வருகிறது. விஜயகாந்த், ரஜினிகாந்த் என பெயரில் ஒற்றுமை கொண்ட இவர்கள் மக்கள் மனதில் பேரன்பை பெற்றிருக்கிறார்கள். நண்பருக்கு இறுதி மரியாதை செலுத்த வேண்டும் என ஷூட்டிங்கே ரத்து செய்த ரஜினிகாந்த் தற்போது சென்னை வந்து கொண்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.